இப்போ இந்த செஸ்ட் பீஸ் எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா சிக்கன்லேயே வந்து செஸ்ட் பீஸ் வேகிறதா ரொம்ப கஷ்டம். இந்த செஸ்ட் பீஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இது நமக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இதுவே ஒரு பேப்பர் பேனா எடுத்து இந்த 10 பொருளை எழுதி வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன். முதல் பொருள் எண்ணெய், 2வது பொருள் பூண்டு, 3வது பொருள் இஞ்சி, 4வது பொருள் வெங்காயம், 5வது பொருள் தக்காளி, 6வது பொருள் மஞ்சத்தூள், 7வது பொருள் மிளகாய்த்தூள், 8வது பொருள் மல்லித்தூள், 9வது பொருள் உப்பு, 10வது பொருள் சிக்கன். 10 பொருள் எழுதிக்கோங்க. சமையலை விரும்பும் ஒரம்பரை கிச்சன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரம்பரை கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா 10 பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவியை பார்க்க போறோம். இது நம்ம கிரேவியாவும் செய்யலாம், ட்ரையாவும் செய்யலாம். நான் சொல்றது எக்ஸாக்டா இந்த பாத்திரம், கரண்டி, அடுப்பு இல்லாம 10 பொருள், எக்ஸாக்டா 10 பொருளை யூஸ் பண்ணி நீங்க இந்த சிக்கன் கிரேவியை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்க. வாங்க அடுப்பு பற்ற சொல்லலாம். இப்போ முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் எவ்வளவு ஊற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லார் வீட்லயும் இந்த அளவுல டம்ளர் இருக்கும். இந்த டம்ளரோட அளவு பாத்தீங்கன்னா 100 மில்லி. சரிங்களா? 1 கிலோ சிக்கன் செய்யறீங்கன்னா இதுல 1 டம்ளர் ஊற்றணும். அதாவது 100 மில்லி ஊற்றணும். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக வேணும்னா 150 மில்லி வரைக்கும் ஊற்றிக்கலாம். இன்னைக்கு நான் 100 மில்லி ஊற்றுறேன். இந்த எண்ணெயை ஊற்றிட்டு அந்த 10 பொருள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து 3 கிலோ சிக்கன் கிரேவி செய்ய போறேன். அதனால 3 டம்ளர் ஊற்றுறேன். 1 2 300 மில்லி ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஆப்ஷனலாக நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். எண்ணெய் நாம உள்ளே ஊற்றியாச்சு. இந்த 10 பொருள் என்னங்கிறத ரொம்ப குயிக்காக சொல்லிடுறேன். எண்ணெய்க்கு அப்புறம் இஞ்சி, எண்ணெய் முதல் பொருள். எண்ணெய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் என்ன போடுவோம், உப்பு, சிக்கன். சரியா? இதுதான் கரெக்டான 10 பொருள். அந்த 10 பொருளை வச்சு தான் நம்ம சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி சிம்பிளாக செய்ய போகிறோம். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சியும் பூண்டையும் சமமான ரேஷியோவில் அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பூண்டு அதிகமாக போட்டு இஞ்சியை கம்மியாக போட்டு அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல. 1 கிலோவுக்கு இந்த மாதிரி ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடணும். நான் 3 கிலோ செய்யறதுனால 6 ஸ்பூன் போடுறேன். 2 3 4 5 அதை போட்டுருக்கேன். இது எந்த செஞ்சு வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, 150 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி தான் நான் போட்டிருக்கேன். நீங்க ஈக்குவல் ரேஷியோவும் போட்டுக்கலாம். ஆனா 1 கிலோ சிக்கன் கிரேவி செய்யறீங்கன்னா 2 ஸ்பூன் இந்த பெரிய ஸ்பூன்ல, நான் எப்பவும் காமிக்கிற இந்த பெரிய ஸ்பூன், டேபிள் ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போடணும். இஞ்சி பூண்டை போட்டீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா இருக்கணும், ஏன்னா அடி பிடிக்கும். இப்போ சமையல் அப்படிங்கிறது வந்து நான் வந்து வீடியோவில் வந்து கிராம் கணக்கில் சொல்கிறேன் இல்லையா? இந்த கிராம் கணக்கு எல்லாமே வந்து நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே ஒழிய, இப்படி பக்காவாக கிராம் கணக்கில் போட்டு செஞ்சால் தான் சமையல் நல்லா வருங்கிறதெல்லாம் இல்லை. நாங்கள் சமைக்கும் போது கையளவு தான் போட்டு சமைப்போம். அதை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒன்று கிராம் கணக்கில் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் கணக்கில் சொல்லலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்பூன் கணக்கில் தான் சொல்ல போகிறேன். வெங்காயம் தக்காளி அளவு சொல்லிடுறேன். இந்த வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சிக்கன் சமைக்கிறீங்க அப்படின்னா, ட்ரையாக செய்கிறீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 போட்டுக்கோங்க. அதுவே கிரேவி செய்கிறீங்கன்னா 3 போட்டுக்கோங்க. நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இந்த சைஸில் மீடியம் சைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெங்காயம், பெரிய வெங்காயம். ட்ரையாக வேணும்னா 2 வெங்காயம் 1 கிலோ சிக்கனுக்கு. கிரேவி வேணும்னா 3 வெங்காயம் 1 கிலோ சிக்கனுக்கு. நான் இப்போ வந்து 3 கிலோ சிக்கன் செய்ய போகிறேன். அப்போ எவ்வளோனா, எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும். அதனால் ஒரு 9லேருந்து 10 வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன். தக்காளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா 1 கிலோவுக்கு 2 தக்காளி. கிரேவியாக இருந்தாலும் சரி, ட்ரையாக இருந்தாலும் சரி, தக்காளி அளவாக மாற்றக்கூடாது. ரொம்ப மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 1 கிலோவுக்கு ஒரு 3/4 தக்காளி, 1 தக்காளி போட்டுக்கோங்க, போதும். நான் 3 கிலோ போட்டு வச்சிருக்கேன். என்கிட்ட தக்காளி சின்னதாக இருந்துச்சு, அதனால நான் ஒரு 5-6 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இதை அடுத்து தான் நம்ம போடணும். இஞ்சி பூண்டு வதங்கட்டும். ஒரு பேப்பர் பேனா எடுத்து இந்த 10 பொருளை எழுதி வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன். முதல் பொருள் எண்ணெய், 2வது பொருள் பூண்டு, 3வது பொருள் இஞ்சி, 4வது பொருள் வெங்காயம், 5வது பொருள் தக்காளி, 6வது பொருள் மஞ்சத்தூள், 7வது பொருள் மிளகாய்த்தூள், 8வது பொருள் மல்லித்தூள், 9வது பொருள் உப்பு, 10வது பொருள் சிக்கன். 10 பொருள் எழுதிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பாருங்க. கரெக்டாக இஞ்சி மட்டும் அடியில் பிடிக்குதா?
இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா வெங்காயம் தக்காளியும் உள்ள போட்டுடலாம். வெங்காயத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ பொடியாக நறுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கிரேவி சீக்கிரமாக ஆகும். வெங்காயத்தையும் போட்டுடலாம், அட் த சேம் டைம் தக்காளியும் போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி போட்ட உடனே இந்த கிரேவியை இவ்வளோ சிம்பிள்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரே ஒரு கிளறி விட்டுட்டு அடுத்த பொருள் நம்ம என்ன போட போறோம்னா உப்பு தான் போட போறோம். ஏன்னா நீ எந்த பொருளை பாத்திரத்துக்குள்ள போட்டாலும் உப்பை போட்டிங்கன்னா அது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். உப்பு எவ்வளோ போடணும் அப்படின்னா 1 கிலோ சிக்கனுக்கு பாருங்க இந்த அளவு, இது 20 to 25 கிராம் இருக்கும் 1 கிலோ சிக்கனுக்கு. இப்போ நான் 3 கிலோ சிக்கன் செய்கிறதால 3 ஸ்பூன் போடுறேன். உப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக சமைக்கிறீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, அப்புறம் பார்த்துட்டு கடைசியாக போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சா, அடுத்தது மஞ்சள் தூள். மஞ்சள் தூள்னா இதில் பாருங்கள் இந்த ஸ்பூன் இருக்குது, இதுவும் டேபிள் ஸ்பூன் தான், அதே அளவு தான் வரும். இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம்னு நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதே டேபிள் ஸ்பூன். மஞ்சள் தூள் எவ்வளோ போடணும்னா 1 கிலோவுக்கு இவ்வளோ தான் போடணும், அதாவது 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக. சரியா, இவ்வளோ தான் போடணும். இப்போது நான் 3 கிலோ செய்கிறதால இந்த அளவுக்கு போடுறோம். அடுத்தது மிளகாய்த்தூள் எவ்வளோ போடணும்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவுக்கு போடணும். சரியா, அப்போ நம்ம 3 கிலோ சிக்கன் போடுறோம். 1 2 3 போட்டாச்சு. அடுத்தது மல்லித்தூள். நான் அது எந்த கட்டும் இல்லாமல் எடிட் பண்ணாமல் உங்களுக்கு லைவாக காமிச்சிட்டு இருக்கேன். மல்லித்தூளில் ஒரு சீக்ரெட் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா நான் எப்படி வெங்காயத்தை அதிகம் பண்ண சொன்னேன் அதே மாதிரி மல்லித்தூளையும் அதிகம் பண்ணணும். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு போட்டால் போதும். ஆனால் நமக்கு இப்போ செமி கிரேவி வேணும். அப்போது 1 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் போடுறோம், 3 கிலோ சிக்கனுக்கு 6 ஸ்பூன் போடுறோம். மல்லித்தூளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் 1 கிலோ சிக்கனுக்கு 3 ஸ்பூன் வரைக்கும் கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். செமி கிரேவி அப்படிங்கிறதுனால நான் 1 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் கணக்கு பண்ணி மல்லித்தூள் 6 ஸ்பூன் போட்டிருக்கேன் 3 கிலோ சிக்கனுக்கு. அடுத்தது என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன போட்டிருக்கோம், எண்ணெய் ஊற்றிருக்கோம், இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் தக்காளி உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் 9 பொருள் போட்டாச்சு. சரியா, அடுத்தது ஒரே ஒரு பொருள் தான் போடணும், அதை கழுவி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதை நம்ம கிளறி விட்டுருவோம். கொஞ்சம் ஸ்டவ்வை மெதுவாக வச்சுக்கலாம். சிக்கன் நாங்கள் க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே சிக்கனை கொட்டினதுக்கப்புறம் ஒரு பரட்டி விட்டுட்டு மூடியை போட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கிரேவியோட சிக்கன் நல்லா வெந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹோம்மேட் சிக்கன் கிரேவி கிடைக்கும். செமி கிரேவி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த 10 பொருள் தான் பேஸ். இந்த 10 பொருளே உங்களுக்கு போதும். ஆனால் உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் தேவை அப்படின்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், முந்திரியை அரைச்சி பேஸ்ட்டாக போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணணும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு போடணுன்னாலும் சிக்கன் போடும்போதே உருளைக்கிழங்கையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த 10 பொருளில் நீங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதுவே போதுமானது. ஆனால் நான் இன்னைக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட போகிறேன், அது கரம் மசாலா. நான் வீட்டில் ஹோம்மேடாக கரம் மசாலா அரைச்சி அதில் ஆட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா எங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும். பட் நீங்கள் சிம்பிளாக செய்யணும்னா இந்த 10 பொருள் வச்சு செஞ்சுக்கோங்க போதும். சிக்கன் பாருங்கள் நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டி 3 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் உள்ளே போட்ட எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். முதல்ல சொன்ன மாதிரி நான் இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்த போகிறேன். என்னடா 10 பொருள் சொல்லிட்டு தம்ப்நெயிலில் போட்டு 11வது பொருள் போடுறேன்னு நினைக்காதீங்க. இது பிடிக்கும், அதனால் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, கலரி விட்டு நம்ம மூடிடலாம். சரிங்களா, ஓகே மூடியாச்சு. இது ஒரு 3 கிலோ அப்படிங்கிறதுனால பாத்திரம் பெருசு அப்படிங்கிறதுனால ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் அப்படியே சிம்லேயே விட்டுடலாம். நல்லா வெந்து வந்துடும். அது எப்படி வெந்து வந்துச்சுன்னு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம சொன்ன அந்த 10 பொருளையும் உள்ளே போட்டு சிக்கன் உட்பட 10 பொருளையும் உள்ளே போட்டு ஒரு பரட்டி விட்டுட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. ஃப்ளேமை பார்த்துக்கோங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நான் திறக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்கனில் நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனாலும் சிக்கன் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள்.
இதுதான் பாருங்க ஃபுல்லாக தண்ணி தான். இப்போ இந்த செஸ்ட் பீஸ் எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா சிக்கன்லேயே வந்து செஸ்ட் பீஸ் வேகிறது தான் ரொம்ப கஷ்டம். இது செஸ்ட் பீஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இதுதான் உங்களுக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இதுவே நீங்கள் வந்து சமையலை சீக்கிரம் முடிக்கணும்னு ஃப்ளேமை வேகமாக வச்சு ரொம்ப சீக்கிரம் வேக வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த செஸ்ட் பீஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நாராக போயிடும், பல்லில் மாட்டும். அதனால எந்த மீட்டாக இருந்தாலும் எந்த கறியாக இருந்தாலும் சிம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு சாஃப்டான கறியை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து இது வந்து தண்ணி முழுக்க வெளியே வந்து நல்லா குழம்பு மாதிரி இருக்குது. இதை நம்ம இப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செமி கிரேவி மாதிரி சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம், இல்லை முழுக்க முழுக்க நல்லா ட்ரை பண்ணி நல்லா சுக்கா மாதிரி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இந்த 10 பொருளை நான் போட்டு செஞ்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ரெசிபி நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம், உங்கள் வசதி படுதுமே. இதுக்கு கொத்தமல்லி தழை போடலாம், பெப்பர் போடலாம், எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இதே மாதிரி 1 கிலோவாக இருந்தாலும் சரி, அரை கிலோவாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன அந்த மசாலா அளவு ஸ்பூனில் சொன்ன இல்லையா, அந்த அளவு நீங்கள் கம்மியாச்சுன்னா நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. 3 கிலோவுக்கு மேலே செய்கிறீங்கன்னா அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் அளவு. இதை நீங்கள் சிம்பிளாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.